அண்மையில ஒரு நல்ல செய்தி வந்து நம்ம தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து வந்திருக்குங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, "சார் எஃப்எம்ஜி நான் முடிச்சாச்சு. தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு போலாமா?" இப்ப அண்மையில வந்த என்ன தகவல் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா வந்து பார்த்தா, இப்ப மருத்துவ கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து வந்த ஒரு செய்தி. இது என்ன அந்த செய்தி அப்படின்னா, இந்த ஆண்டு 2026 ஜூலையிலிருந்து எஃப்எம்ஜி முடிச்ச மாணவர்கள் யாராவது நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1504 இடஒதுக்கீடு சீட்ஸ் வந்து இந்த வாட்டி அலாட்மெண்ட் கூடுதலா கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அவைலபிள் சீட் கிட்டத்தட்ட ஒரு 1900 அவைலபிள் சீட் இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட் வந்து அத இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறீங்களா? அந்த செய்தி படிக்கிறேன் பாருங்க. நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் அரசு வெளியிடுதல் மருத்துவம் பயின்ற எஃப்எம்ஜி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற கட்டாய சூழல் மருத்துவ பயிற்சி CRMI அதுல வந்து நீண்ட கால கோரிக்கை வந்து இப்ப இருக்க அரசு இதை நிறைவேற்றிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 23 மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் அண்ட் நான் டிஸ்ட்ரிக்ட் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து இந்த 1500 சீட்ஸ் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கலாம். நீங்க வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்க்கு வெயிட் பண்றீங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் லிம்ரா நம்ம நேயர்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறது நம்மளோட வந்து வாடிக்கையா நம்ம கடமையா வச்சிருக்கோம். சின்னதா வந்து நான் ஒரு ரன் த்ரூ பண்றேன். என்னென்ன வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து உங்களுக்கு பயிற்சி மாதிரி இருக்குன்னு. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து மேட்டூர் டேம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் 30 சீட்ஸ் அலாட்மெண்ட். அண்ட் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 40 சீட் அலாட்மெண்ட். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாம்பரத்தில் வந்து 30. கோவில்பட்டியில் வந்து 30 சீட் அலாட்மெண்ட். ஹொசூர், மயிலாடுதுறை, திருப்பத்தூர், ஜெயங்கொண்டம், பொள்ளாச்சி, தென்காசி, கடலூர் இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் கம்ப்ளீட்டாக ஒரு 750 சீட்ஸ் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லைங்க, அதர் நான் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா மருத்துவமனைகள் மாத்திரம் வச்சு நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது சில இருக்கு. அதுலேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர், அதில் 40 சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஹாஸ்பிட்டல் கோல்டன் ராக் திருச்சியில் 20 அலாட்மெண்ட். நெய்வேலி லிக்னைட்ல வந்து 30 சீட்ஸ் அலாட்மெண்ட். ரயில்வே ஹாஸ்பிட்டல் மதுரையில் வந்து 20 சீட் அலாட்மெண்ட். சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல்ல ஒரு 20 சீட் அலாட்மெண்ட். அண்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல 40 சீட் அலாட்மெண்ட். சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷன் சென்னையில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு 20 சீட் அலாட்மெண்ட். மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் ரெகுலராக வந்து எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அங்கே ஒரு 40 மெடிக்கல் சீட்ஸ் அலாட்மெண்ட். மியாட் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு 40 மெடிக்கல் சீட்ஸ். கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு 30. அப்போலோ கிரீன்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 30 சீட்ஸ் அலாட்மெண்ட். எம்ஜிஎம் மலர் ஹாஸ்பிட்டல் அடையாரில் வந்து ஒரு 20 சீட் அலாட்மெண்ட். கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு நான் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 370 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பெற்றோருக்கு வந்துட்டு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நிம்மதி. ஓகே, என் பையன் வந்து அப்ராட்ல வந்து மெடிசன் முடிச்சாச்சு, தமிழ்நாட்டில் வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு 1500 சீட் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பெற்றோர் இந்த ஆண்டு வெளிநாட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அனுப்புறதுக்கு வந்து இந்த ஆண்டுக்கு அட்மிஷன்ஸ்க்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் வந்து நீங்க நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. பட் எதிர்பார்த்த மார்க் வரல. நீங்க லிம்ராவை தாராளமா அப்ரோச் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், லிம்ரா கிட்ட ஒரு 24 வருஷத்துல வந்து ஒரு 2000 மாணவர்கள் நம்ம மருத்துவரை உருவாக்கியிருக்கோம். இப்ப நமக்கு நடந்தது செய்தி எஃப்எம்ஜி. இந்த எஃப்எம்ஜி கோச்சிங் சென்னையில் வந்து ஒரு 14 வருஷமா இந்த எஃப்எம்ஜி கோச்சிங் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கோம். 19 மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு முழுமையான வந்து தகுதி பெற்ற ஆசிரியர் வச்சு இந்த கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மருத்துவம் படிக்கணும், டாக்டர்னு விரும்புகிற ஒரு மாணவர், ஒரு பெற்றோர் அப்படின்னா நீங்கள் தாராளமா லிம்ரா அப்ரோச் பண்ணுங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, சந்தேகம், நம்ம ஆஃபீஸ் சென்னையில் மயிலாப்பூர் இருக்கு, இல்லை இந்த நம்பரில் கால் பண்ணுங்க. 9952923333 நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்.